வணக்கம். நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் குரூப் 2க்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம 17 டெஸ்ட்டு முடிச்சாச்சு. 18, 19, 20 3க்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த 20 டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஓவரால் ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 20 டெஸ்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஓவரால் ஃபீட்பேக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஓவரால் ஃபீட்பேக் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாமே படித்தது மறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம்கள் போனால் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை எவ்வளோ படிச்சிருந்தாலும் லாஸ்ட் மினிட்டில் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். அது பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த இந்த டைமில் ஓவராலாக நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு டைம் திருப்பி பார்த்துருங்க கண்ணில். ஓகேங்களா? நீங்கள் சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய்ட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் ஆப்ஷன் கண்டிப்பாக குழப்பம் வரும். நமக்கு தெரிஞ்சே நிறைய கொஸ்டின் தப்பு பண்ணுவோம். அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் மினிட்டில் கரெக்டாக ரிவிஷன் பண்ணால் தான் ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த லாஸ்ட் டைமில் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக படிக்கிறீங்களோ இல்லையோ லாஸ்ட்டாக நல்லா படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்லாம் தப்பு பண்ண மாட்டோம். தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போகிறது தான். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்ட் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஜூலை வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாச்சு. ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம உங்களுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே கொடுத்துறோம். ஸோ அதையும் ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஜூலை வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸு ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ஆகஸ்ட் 15 வரைக்கும் கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் கொஸ்டின் கம்மியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஆகஸ்ட் 15 வரைக்கும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.